பாருங்க, மத்திய வங்கி இது 2011ஆம் ஆண்டு எக்ஸாம்ல வந்தவர். 2011ஆம் ஆண்டா மத்திய வங்கி தரகு நிறுவனம் ஒன்றிலிருந்து ரூபாய் 1,00,000 பெறுமதியான பிணைகளை கொள்வனவு செய்வதாக கருதுகிறது. மத்திய வங்கி ஒரு தரகு நிறுவனம் ஒரு ஒரு புரோக்கரேஜ் நிறுவனத்திலிருந்து 1,00,000 பெறுமதியான பிணைகளை வாங்குறாங்க. பிணைகள்னா பத்திரங்களை வாங்கி கூட என்ன செய்வாங்க? காசை கொடுப்பாங்க. பிணைகளை வாங்கிக்கிட்டு காசை கொடுப்பாங்க. தரகு நிறுவனம் அந்த பணத்தை வங்கி முறைமையில் உள்ள வணிக வங்கி ஒன்றில் வைப்பு செய்யறாங்க. அந்த நிறுவனம் என்ன செய்யறாங்க? அந்த காசு 1,00,000 ரூபாய் கொண்டு போய் என்ன செய்யறாங்க? ஒரு வங்கி முறைமையா ஒரு வங்கியில வைப்புல எடுத்து பாருங்க. பண நிரம்பலில் இப்பரிமாற்றம் ஏற்படுத்தும் தாக்க விளைவு என்ன? சரி, இப்ப முதல் விலை கொள்ளுங்க. அந்த தரகு நிறுவனத்திட்ட இருந்தது ஆரம்பத்தில் இருந்தது காசா பிணைப்பத்திரம்? பிணைப்பத்திரம். அந்த பிணைப்பத்திரத்தை யார் வாங்கிட்டா? மத்திய வங்கி வாங்கிட்டு அதுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? காசை கொடுக்க. அப்ப தரகு நிறுவனம் வசம் என்ன வந்துச்சு? காசு வந்துச்சு. சரி, இப்ப பொதுமக்கள் சொல்றது யாரு? பண நிரம்பலுக்கு நாங்க வரவிலக்கணம் சொல்லும் போது பண நிரம்பல் என்றால் என்ன வரவிலக்கணம்? குறித்த ஒரு தினத்தில் குறித்த ஒரு நேரத்தில் ஒரு நாட்டின் பொது மக்களிடையே புழக்கத்தில் காணப்படுகிற மொத்த பணத்தின் அளவு தானே பண நிரம்பல். யார் அந்த பொதுமக்கள் சொல்றது? அரசாங்கமும் வங்கிகளும் தவிர்த்து. யாரு? அரசாங்கமும் வங்கிகளும் தவிர்த்து. அப்ப ஒவ்வொரு தனிநபர்களும் வருவாங்க, வணிக நிறுவனங்கள், வணிக முயற்சிகள் வருவாங்க. இவங்கெல்லாம் தான் பொதுமக்கள் என்று சொல்றது. அப்ப இந்த தரகு நிறுவனத்துல கையில உள்ள காசு உண்மையிலே இப்போ ஆரம்பத்துல அவனோட காசு இருந்துச்சா? இல்ல. ஆரம்பத்துல காசு இருக்கு. ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு? பிணைப்பத்திரம் இருந்துச்சு. அதை யாரு வாங்கிட்டு? மத்திய வங்கி வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்க? காசு கொடுக்க. அப்ப தரகு நிறுவனத்துல என்ன அதிகரிக்கும்? காசு இருப்பு கூடும். அப்ப தரகு நிறுவனத்துல காசு இருப்பு கூடுதுன்னா அது பண நிரம்பலுக்குள்ள வருமா வராதா? வருமே. அது ஒரு தனிநபட்ட காசு கூடுற மாதிரி தானே. இப்ப என்ன செய்யுங்க? அந்த காசை கொண்டு எங்க வைப்பு செஞ்சாங்க? வங்கியில வைப்பு செய்ய. அப்ப தரகு நிறுவனம் கைவசம் காசு என்ன செய்யும்? குறைஞ்சி அவங்களோட பேர்ல வங்கியில வைப்பு கூடி. அப்ப எப்படி பார்த்தாலும் வைப்பு எதுக்குள்ள வரும்? பண நிரம்பலுக்குள்ள வரும். அப்ப இந்த செயற்பாடால பண நிரம்பல் என்ன செய்யும்? அதிகரிக்கும். எவ்வளவு அதிகரிக்கும் சொல்லுங்க? 1,00,000 ரூபாய் அதிகரிக்கும். முதல் வேலை கொடுங்க. இப்ப இது தரகு நிறுவனம். இப்ப இந்த தரகு நிறுவனத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தது என்னன்னு சொல்லுங்க? பிணை பத்திரம். பிணைப்பத்திரம் பண நிரம்பலுக்குள்ள வராது. இப்ப இதை யாரும் வாங்கி எடுத்துக்கிட்டா? மத்திய வங்கி இதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணு? சென்ட்ரல் பேங்க் இதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்னதை கொடுத்தாங்க? காசை கொடுத்தாங்க. அவ காசு எவ்வளவு கொடுக்க? 1,00,000 கொடுக்கும். இப்ப அந்த காசு 1,00,000 ரூபாய் பண நிரம்பலுக்குள்ள உள்ளடக்கப்படுதானே. பிறகு இந்த நிறுவனம் என்ன செஞ்சாங்க? இந்த காசை கொண்டு எங்க வைப்பு செய்யறாங்க? வங்கியில வைப்பு செய்யறாங்க. அப்ப வங்கியில வைப்பு செஞ்சா என்ன நடக்கும்? இந்த பொதுமக்கள் கைவசம் உள்ள காசு 1,00,000 குறைஞ்சி அவங்களோட பேர்ல என்ன உருவாகும்? வைப்பு உருவாகும் 1,00,000. அப்ப எப்படி பார்த்தாலும் கைவசம் உள்ள காசுல என்ன வராது? மாற்ற வராது. ஏன்னா கூடிச்சு பிறகு குறைஞ்சிடும். ஆனா அவங்களோட பேர்ல என்ன உருவாகும்? வைப்பு உருவாக. அப்ப வைப்பு எதுக்குள்ள வந்து சேரும்? பண நிரம்பலுக்குள்ள வந்து சேரும். அப்போ என்ன அதிகரிக்கும்? பண நிரம்பல் அதிகரிக்கும். இது விலை கொண்டு அதிகரிக்கும். கைவசம் இருக்க காசை கொண்டே வைப்பு செஞ்சா பண நிரம்பல் என்ன வராது? தாக்க வராது. இப்ப இதை பாருங்க. இந்த உதாரணத்தை ஆல்ரெடி பொதுமக்கள்கிட்ட 20,000 காசு இருக்கு. பொதுமக்கள்கிட்ட எவ்வளவு காசு மீதி ஒண்ணு இருக்கு? 20,000 மீதி இருக்கு. இது அவங்களோட பேலன்ஸா இருக்க தொகை. இதுல இருந்து ஒரு 5,000 கொண்டு வங்கியில வைப்பு செய்யறாங்க. இதுல இருந்து கொண்டு 5,000 வங்கியில என்ன செய்யறாங்க? வைப்பு செய்யறாங்க. பண நிரம்பலுக்கு யாது நிகழும்? பண நிரம்பலுக்கு என்ன நடக்கும்? ஆல்ரெடி அவங்கள்ட்ட எவ்வளவு காசு இருந்துச்சு? 20,000 இருந்துச்சு. ஆல்ரெடி இருக்கதா? இப்ப இதுல இருந்து எவ்வளவு கொண்டு வைப்பு செய்யறாங்க? 5,000 வைப்பு செஞ்சா எங்க எப்படி? ரெண்டு விலையை சொல்லுங்க. ஒண்ணு, பொதுமக்கள் கைவசம் உள்ள காசு 5,000 குறைஞ்சி அவங்களோட பேர்ல என்ன கூடும்? வைப்பு கூடும். அப்ப இது குறைய எது கூடும்? அப்ப உண்மையிலே பண நிரம்பலுக்கு என்ன வராது? இப்ப எவ்வளவு புதுசா பொதுமக்கள் கைவசம் உள்ள காசு? 15,000. எவ்வளவு வைப்பு? இப்ப இதுல இருந்து சேர்க்கறது பண நிரம்பல் வரும். எவ்வளவு வரும்? 15,000 கூட எவ்வளவு? அதே 20,000. அப்ப விலை கொடுக்க ரெண்டு விஷயம் இருக்கு.
கைவசம் உள்ள காசை கொண்டு என்ன செஞ்சா வைப்பு செஞ்சா பன்னெண்டு நம்பளுக்கு என்ன வராது, தாக்கம் வராது. காசு கிடைச்சி கொண்டே வைப்பு செஞ்சா அது பன்னெண்டு நம்பர் என்ன உண்டு பண்ணும், தாக்கத்தை உண்டு பண்ணும். இப்ப இது கைவசம் உள்ள காசை வைப்பு செய்யறாங்களோ இல்ல, அவங்களோட கைவசம் என்ன இருந்துச்சு, பத்திரங்கள் தான் இருந்துச்சு, பிணைப்பத்து. அதை யாரு வாங்கிட்டா, மத்திய வங்கி வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, காசை கொடுக்க. அப்ப அங்கனே பன்னெண்டு நம்பர் எவ்வளவு அதிகரிக்கும், 1,00,000 அதிகரிக்கும். அவன் கையிலேயே வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் கொண்டு அதை என்ன செஞ்சாரு, வங்கியில வைப்பு செஞ்சா அவரோட கைவசம் உள்ள காசு 1,00,000 குறைஞ்சி அவங்கள பேர்ல வைப்பு என்ன செய்ய 1,00,000 கூட. அவ கைவசம் காசு இல்லை, ஆனா வைப்பு அவங்களோட பேர்ல இருக்கு. அவ பன்னெண்டு நம்பர் எவ்வளவு அதிகரிக்கும், 1,00,000 ரூபாய். அவனா பன்னெண்டு நம்பரில் இப்பரிமாற்றம் ஏற்படுத்துற தாக்க விளைவு என்ன, புரியுதுங்களா? பன்னெண்டு நம்பர் ரூபாய் 1,00,000 அதிகரிக்கும். பன்னெண்டு நம்பர் ரூபாய் 1,00,000 அதிகரிக்கும். சரி பிள்ளை, வாங்க அடுத்து ரெண்டாவது வினா. ரெண்டாவது வினா, ஒதுக்கு தேவை 12.5 வீதமாயின் மேற்படி வைப்பின் காரணமாக வணிக வங்கி வழங்கக்கூடிய மேலதிக கடனில் உச்சலமாக்கப்படுங்க. வணிக வங்கி அப்படின்னா அந்த வங்கியா, ஒரு வங்கி. அப்படி இது ஆரம்ப வைப்பு தான் நடக்குது வங்கியில. அப்ப எத்தனை வீதம் ஒதுக்கணும், 12.5. அப்ப கணக்கு செய்யட்டும். அதாவது கண்டுபிடிக்கப்பட நியதி ஒதுக்கு தேவை, கட்ட நியதியான ஒதுக்கு தேவை. கண்டுபிடிங்க, நியதி ஒதுக்கு தேவை. ரெண்டாவது என்னவா, நியதி ஒதுக்கு தேவை. 1,00,000 ரூபாய் இருக்கு அவங்களோட வைப்பு, வங்கிட 1,00,000 ரூபாய் வைப்பு வந்துச்சு. அதுக்கடா 100க்கு 12.5 பிள்ளை ஒதுக்கணும். இலகுவான ஒரு ஆன்சர் பிள்ளை வரும், ரூபாய் 12,500 ஒதுக்குனா போதும். இப்பதான் இது வங்கிக்கு ஆரம்ப வைப்பா, 12,500 ஒதுக்குனா போதும். சரி, இப்போ அந்த வங்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, அந்த வங்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, 1,00,000 காசு. இதன் ஆரம்ப வைப்பு தானே. அப்ப அந்த 1,00,000 ரூபாய் வந்த டிபாசிட் எல்லாமே காசு பெற்றதுல தானே இருக்கும். அப்ப அவங்களுடைய காசு பெற்றதுல எவ்வளவு காசு இருக்கும், எதுங்க இது ஏற்கனவே கடன் கொடுத்து வச்சிருக்கானா இல்ல, இப்பதான் ஆரம்பம், இந்த ஸ்டார்ட் ஆகுதான். 1,00,000 ரூபாய் காசு இருக்கும், ஆனா அதுல எவ்வளவு ஒதுக்குனா போதும். அப்ப எவ்வளவு அவங்கள்ட்ட கூடுதலா ஒதுக்கு இருக்கு, எவ்வளவு கூடுதலா காசு பெற்றதுல காசு இருக்கு, 87,500 காசு இருக்கு. அப்ப மிகை ஒதுக்கு சமன், மிகை ஒதுக்கு சமன். அப்ப இந்த 1,00,000 ரூபாயில இருந்து 12,500 கழிங்க பிள்ளைகள், மிகை ஒதுக்கு பிள்ளை வரும் 87,500. மிக ஒதுக்க 87,500. சரி, இப்போ இந்த வங்கி என்றா தன் தருக்க மிகை ஒதுக்கத்தான கடனா வழங்க, அதன வேணா வழங்கக்கூடிய மேலதிக கடன் உச்சளவு என்ன போடுங்க. போ மேலதிக கடன், மேலதிக கடன் உச்சளவு சமன். அப்ப இது ஒரு வங்கி என்றா ஜஸ்ட் எதை மட்டும் கடனா கொடுக்கலும், மிகை ஒதுக்க மட்டும், மிகை ஒதுக்கு மட்டும். அப்ப எவ்வளவுமா, 87,500. 87,500 மிகை ஒதுக்க கடனா கொடுப்பாங்க. 87,500. சரி, ரெண்டாவது என்ன சரி, அடுத்து மூன்றாவது வினா. மூன்றாவது வினா, தரப்பட்ட 12.5 வீத ஒதுக்கு தேவையில் மத்திய வங்கியின் இந்நடவடிக்கை காரணமாக முழு வங்கிக்குள்ளும் ஏற்படக்கூடிய வைப்புகளின் உச்சளவை நாம பண்ணுங்க. முழு வங்கியிலும், முழு வங்கி என்ன பிள்ளை என்ன அர்த்தம், வங்கி கட்டமைப்பு. சரி, இப்ப இங்க என்ன நடக்கும், இந்த வங்கி எவ்வளவு கடன் கொடுக்க போறான், 87,500. அந்த கடனை வாங்கினவர் அதை கொண்டு இன்னொரு வங்கியில் என்ன செய்வாங்க, வைப்பு செய்வாங்க. அவங்க இதுல ஒரு தொகை என்ன செய்வாங்க, ஒதுக்கி போட்டு இன்னொருத்தருக்கு கடன் கொடுப்பாங்க. அவர் அதை கொண்டு இன்னொரு வங்கியில வைப்பு செய்யற. அப்படி ஒவ்வொரு வங்கியும் கடனும் வைப்பு உருவாக்குமா, உருவாகாதா? அப்ப எவ்வளவு மொத்த வைப்பு உருவாக போகுதுன்னு கேட்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், மொத்த வைப்பாக்கம் என்ன,
மொத்த வைப்பாக்கம் கண்டுபிடிக்க போற பிள்ளைகள் அப்ப கவனிச்சு பாருங்க. வைப்பாக்கம் வைப்பாக்கம் சரி என்ன சமன்பாடு சொல்லுங்க. எதை ஏதாவது பெருக்கி விடணும். மிகை ஒதுக்க வைப்பாக்க பெருக்கியால் மிகை ஒதுக்க வைப்பாக்க பெருக்கியால் பெருக்கு. நான் வளமையா செய்யற மெத்தட்ல செய்யறோம். மிக ஒதுக்க வைப்பாக்க பெருக்கியால பெருக்கு. இப்ப எவ்வளவு மிக ஒதுக்கு இருந்துச்சு ஆரம்பத்துல 87,500 மிக ஒதுக்கு வைப்பாக்க பெருக்கமா 12 100 கீழ் 12 பிரிச்சுனா சரியா 8 வரும். பாருங்க எவ்வளவு வரும் 8. அப்ப 87,500 பெருக்கி விடுங்க 8 பெருக்கிறீங்க கிட்டத்தட்ட வரும் 7 லட்சம் ரூபா வரும். எவ்வளவு வரும் 7 லட்சம் ரூபாய். அப்ப ரூபா 7 லட்சத்துக்கு வைப்பாக்க நடக்கும். 2 விலையை சொல்லுங்க. வைப்பாக்க நடந்த 2 விலை என்ன பிள்ளை சொல்லுங்க. வைப்பும் கூடி அதுக்கு ஈக்குவலா என்ன கூட சொல்லுங்க கடன்கள் கூடி. இது வங்கி முறைமைக்குள்ளையா இது என்டையா பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள வைப்பு கூடும் அதுக்கு ஈக்குவலா கடன் கொடுப்போம். வினா புதிய வைப்பா மொத்த வைப்பா என்ன கேட்கிறேன். வைப்புகளின் உச்சளவு அப்ப மொத்த வைப்பு கொடுத்துக்கலாம். ஆகவே வைப்புகளின் உச்ச அளவு சமன். அப்ப ஏற்கனவே எவ்வளவு ஆரம்பத்துல வைப்பு இருந்துச்சு. ஆரம்பத்தில் செஞ்ச வைப்பு எவ்வளவு 1 லட்சம் ரூபாய் பிளஸ் எவ்வளவு புதிய வைப்பாக்கம் 7 லட்சம் ரூபாய். அப்போ 1 லட்சம் ரூபாய் பிளஸ் 7 லட்சம் ரூபாய் போட்டுங்க 8 லட்சம் ரூபாய் வைப்புக்கள் உச்சளவு. அப்போ மொத்த வைப்புக்கள் உச்சளவு 8 லட்சம் ரூபாய். மொத்த வைப்புக்கள் உச்சளவு 8 லட்சம். இதுக்கு இன்னொரு சமன்பாடு கூட இப்படி இருக்கு. நான் முன்ன உங்களுக்கு அந்த சமன்பாடு நோட் பண்ணிருப்போம். இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. மொத்த வைப்பாக்கம் கேட்டாப்புல அப்படின்னா ஆரம்ப வைப்பு பிளஸ் புதிய வைப்பாக்கம் எல்லாம் சேர்த்து மொத்த வைப்பாக்கம். நீங்க மொத்த வைப்பாக்கம் கண்டுபிடிக்க போறீங்கன்னா அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. ஆரம்ப வைப்பை பெருக்கிவிடணும் வைப்பாக்க பெருக்கியார். எவ்வளவு ஆரம்ப வைப்பு இனிஷியல் டிபாசிட் எவ்வளவு 1 லட்சம் ரூபாய். ஆரம்ப வைப்பு 1 லட்சம் ரூபாய். எவ்வளவு வைப்பாக்க பெருக்கி 8. நேரடி ஆன்சர் வரும் 8 லட்சம். ஆனா இந்த சமன்பாடு நம்ம கூட அப்ளை பண்றது இல்லை பிள்ளைகள். ஆனா இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. டோட்டலா மொத்த வைப்பாக்கத்துக்கு சமன்பாடு. மொத்த வைப்பாக்கம் சமன் ஆரம்ப வைப்பு பெருக்கி விடணும். ஏதாவது வைப்பாக்க பெருக்கால பெருக்கி விட்டீங்கன்னாலும் டோட்டல் டிபாசிட் சொல்லுது. எடுத்துக்கலாமா? சரி இப்ப எவ்வளவு 12 நம்பர். இப்ப மொத்த 12 நம்பர் எவ்வளவு? பொதுமக்கள் கைவசம் காசு இருக்கா இல்ல. தரக நிறுவனத்துல கையில காசு இல்லை. ஆனா இப்ப வைப்பு இருக்கா வங்கிகள்ல இருக்கு. எவ்வளவு வைப்பு இருக்கு? மொத்த வைப்பு எவ்வளவு 8 லட்சம் ரூபாய். அப்ப எவ்வளவு 12 நம்பர் 8 லட்சம் ரூபாய் மொத்த 12 நம்பர். ஆனா ஆரம்பத்துல எவ்வளவு 12 நம்பர் 1 லட்சம். 1 லட்சமா இருந்த 12 நம்பர் இப்ப எவ்வளவு வந்துருச்சு 8 லட்சம். எத்தனை மடங்குடா 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு தானே. இப்படி கட்டாயம் நடக்குமா அவளு? எப்படி கட்டாயம் நடக்குமா? எப்படி நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? சரி இது எப்ப இப்படி எல்லாம் நடக்காம இருக்கலாம் அப்படிலாம் வேணா கேட்போம். ஆரம்பத்துல எவ்வளவு 12 நம்பர் ஆரம்பத்துல சொல்லுங்க 1 லட்சம். இப்ப எவ்வளவு மொத்த வைப்பு 8 லட்சம் ரூபாய். அப்ப 12 நம்பர் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கு. சரி கூடி இருக்க 12 நம்பர் கூடி இருக்கு. சரி அப்ப இந்த மாதிரி கட்டாயம் நிகழுமா? இப்படியே கட்டாயம் ஒரு விஷயம் நடக்குமா? பன்மடங்கு வைப்பாக்கம் இடம்பெறுமா? அதான் அடுத்த வினா போட்டிருக்கேன் பாருங்க. வினா அவ்வாறு நிகழும் என நீர் கருதுகின்றீரா? ஆரம்பத்துல செஞ்ச 1 லட்சம் ரூபாய் வைப்பானது என்டையா வங்கி முறைமைக்குள்ள பிள்ளைகள் 8 லட்சம் மொத்த வைப்புகளை உருவாக்கி விட்டுருக்குன்னா இப்படி நிகழும் என நம்ம எடுக்கிறோம். இப்படி நிகழும் என நம்ம கருதுவோமா? பாருங்க இப்போ வைப்பாக்க பெருக்கி இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன சொல்லுங்க. வைப்பாக்க பெருக்கி தானே. வைப்பாக்க பெருக்கி எவ்வளவு வந்துச்சு 8. எவ்வளவு ஆரம்ப வைப்பு 1 லட்சம் ரூபாய். எவ்வளவு மொத்த வைப்பு 8 லட்சம் ரூபாய். அப்ப இந்த 1 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் என்ன ரேஷியோ 1க்கு 8. அப்ப வைப்பாக்க பெருக்கி எவ்வளவு 8. அப்போ பாருங்க நான் எழுதிருக்கேன். வைப்பாக்க பெருக்கியால் குறிப்பிடப்படுகின்ற
பணநிரம்பல் விரிவாக்கத்திலிருந்து உண்மையாக பணநிரம்பல் ஏற்படும் விரிவுத்தாக்கம் குறைவாக அமையும் அல்லது பணாக்க பெருக்கி கருதப்படும் அளவுக்கேற்ப இலங்கையில் உள்ள வணிக வங்கிகளால் பணாக்கம் செய்ய முடியாதிருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன? அது வினாட அர்த்தம், இந்த பணாக்கத்தை வரையறுக்கின்ற காரணிகள் என்ன, இல்லைன்னா பணாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள் என்ன, அதான் அந்த வினாட அர்த்தம். பணாக்கத்தை வரையறுக்கின்ற காரணி அல்லது பணாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற காரணி என்ன? கட்டாயம் இப்படியே நடக்கணுமா? நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. வைப்பாக்க பெருக்கிலாம் இருந்தாலும் கூட பணநிரம்பல் அதிகரிக்கிறது, சில வேளை குறைவா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? பணாக்கத்தை வரையறுக்கும் காரணி அல்லது பணாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற காரணி. சரி, அந்த வினாவிற்க திருப்பி இருக்க வாசிங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லா படிப்பிக்கிற டீச்சர்மார்கள் இருந்தாலும் ஏன் பிள்ளைங்க ஃபெயில் ஆகும்? இப்படி ஒரு கேள்வி கேட்டா பதில் இருக்குமோ? பதில் இருக்கா? நல்லா படிப்பிக்கிற டீச்சர்ஸ்மார்கள் இருந்தும் பிள்ளைகள் ஃபெயில் ஆகுதுன்னு அதுக்கு என்ன காரணம்? டீச்சர் நல்லா படிப்பிக்கலையா? முன்னாடி சொல்லியாச்சு. எப்படி அப்படி டீச்சர் நல்லா படிப்பிக்கிற டீச்சர் சொல்லுங்க, என்ன காரணம்? ஒண்ணு அவன் ஸ்கூலுக்கு வராம இருப்பாங்க, வீட்டுல போயிட்டு திருப்பி என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது இல்லை, அப்படி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கா இல்லையா? இருக்கலாம். அந்த மாதிரி அவ பணாக்க பெருக்கினு இருந்தாலும் கூட உண்மையான பணநிரம்பல் விரிவாக்கம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எப்போ இப்ப இது இருந்து மட்டும் வேலையே பிள்ளை, இது இருந்து வேலை என்ன இல்லாட்டி, இது இருந்து வைப்பாக்க பெருக்கி இருந்து வேலை என்ன இல்லாட்டி மிக ஒதுக்கு இல்ல. மிக ஒதுக்கு இல்லாம நீங்க என்ன தலை பெருக்குவீங்க? இது கொஞ்சம் வச்சு பாருங்க. இப்ப மிகை ஒதுக்க எதால பெருக்க, வைப்பாக்க பெருக்கால பெருக்கத்தான பணாக்க நடக்கும். சோ மிகை ஒதுக்கு இல்லைன்னா அப்ப வைப்பாக்க பெருக்கி இருந்தும் வேலை. அப்ப அந்த கடனாக்கத்தை பணாக்கத்தை வரையறுக்கின்ற காரணிகள் என்ன, மட்டுப்படுத்துற காரணிகள் என்ன? வினாக்கள் கேட்கலாம், பொதுவாக கேட்கலாம். சரி, புரிஞ்சுக்கிறீங்க அந்த பேருங்களை? பணாக்கத்தை வரையறுக்கும் காரணி இல்லைன்னா பணாக்கத்தை கடனாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள் என்ன? சரி, நான் ஒரு 5 காரணம் கொடுத்திருக்க, ஒரு 5 4 காரணம். ஒன்று, வணிக வங்கிகள் மிக ஒதுக்கை வைத்திருக்க விரும்புதல். பேங்க் முடிவு பண்ணா மிக ஒதுக்க தங்கள்கிட்ட இருக்கட்டும், நாம அதை கடனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு வங்கி மிக ஒதுக்க கடனை கொடுக்காட்டி என்டையா வங்கி சிஸ்டத்துக்குள்ளேயே அந்த பணாக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த வங்கி முடிவு பண்ணிட்டா எவ்வளவு மிக ஒதுக்கு இருந்துச்சு, இல்ல வேணா அது என்கிட்ட இருக்கட்டும், நான் அதை யாரும் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவ என்ன அர்த்தம்? அப்ப இந்த கடனாக்க நடக்குமா? நடக்காது. அப்ப ஒரு காரணம், வணிக வங்கிகள் மிக ஒதுக்கை வைத்திருக்க விரும்புதல். வணிக வங்கிகள் மிக ஒதுக்கை வைத்திருக்க விரும்புதல். அப்ப வங்கிகள் தங்கள்கிட்டயே மிக ஒதுக்க வைத்திருக்க விருப்பமா? அப்போ அந்த வங்கியால வைப்பாக்கம் செய்ய முடியாது. ஒரு வங்கி கடன் கொடுத்தா தானே போல அதை கொண்டு இன்னொரு வங்கியில வைப்பு செய்ய. அப்ப முதலாவது காரணம் பாருங்க உண்டு, வணிக வங்கிகள் தம்மிடத்தை மிக ஒதுக்கை வைத்திருக்க விரும்பும். 2, வணிக வங்கிகளின் கடனுக்கான கேள்வி குறைவு. மக்கள் ஆர்வம் இல்லை கடை எடுக்க. வேணா கூப்பிட்டு யாருக்கு கடன் கொடுக்க இல்லாது, அந்த ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும்னா அவன் வந்து எடுக்கணுமே. அப்ப கடனுக்கான கேள்வி குறைவா இருக்கிறது. ஏன் கடனுக்கான கேள்வி குறைவா இருக்கும்? ஏன் பொதுமக்கள் வங்கிகள்ல கடன் எடுக்கிறதுக்கான ஆர்வத்தை குறைக்கிறாங்க? ஏன் டிமாண்ட் குறைக்கிறாங்க? அதுக்கு ஏகப்பட்ட காரணம் சொல்லாங்க. ஏன்? ஒண்ணு, அதிகளவான வட்டி. இன்னொன்னு, அதிகளவான கடன் நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் கூட இருக்குமே. 4-5 பேரை பிணைய சைன் பண்ண சொல்றாங்க, சொத்துக்களை கேட்கிறாங்க. அப்ப பெரிய சிக்கல் தானே. அப்ப ஒரு ரீசன் சொல்லாம அதிகளவான வட்டி, அடுத்து கடன்களுக்கான பிணைகள் நிபந்தனைகள் அதிகம், அதனாலதான் பொதுமக்கள் கடனுக்கான கேள்வியை குறைக்கிறாங்க. அடுத்த காரணம், இவன் மிக ஒதுக்கு இருந்தா தானே கடன் கொடுப்பேன். உடனே மத்தியவங்க என்ன செய்வா? உங்கள்கிட்ட இருக்க மிக ஒதுக்கு யார் எடுத்துக்குவா? மத்தியவங்க எடுத்துக்குவாங்க, வேலை முடிஞ்சு தானே. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க? மீள் கொள்ளணும், மீள் விற்பனை. பாருங்க, காசை வாங்க போறானா என்ன செய்யணும்? பத்திரத்தை வாங்கணுமா விற்கணுமா? விற்கணும். என்ன சொல்லி விற்பாங்க? திருப்பி வாங்கணும். அப்ப என்ன சந்தை? மீள் கொள்வன சந்தையில் ஈடுபட்டு, மத்திய வங்கி பகிரங்க சந்தையினூடாக மீள் கொள்வனவு சந்தையில் ஈடுபட்டு மிகையா இருக்க ஒதுக்குகள் எல்லாம் யார் எடுத்துக்கிறது? மத்திய வங்கி எடுத்துக்கிறது. அப்புறம் எப்படி கடனாக சேருதுமே. அடுத்த காரணம் சொல்ல, இந்த வங்கியில் உள்ள வைப்பெல்லாம், வங்கியில் உள்ள இந்த மிகையான காசெல்லாம் வங்கி எல்லாம் நிறுவனங்களுக்கு செல்லுதல்.
பொதுமக்கள் என்ன செய்யறாங்கன்னா தன் அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் வித்ட்ரோ பண்றாங்க. எல்லா காசையும் வித்ட்ரோ பண்ணி வங்கி எல்லா நிறுவனங்கள், பினான்ஸ் கம்பெனி அதுகளை கூட டிபாசிட் பண்றாங்க. உயர்ந்த வட்டியின் காரணமாக இப்ப பேங்கை விட பினான்ஸ் கம்பெனில வட்டி அதிகம் என்ன செய்வாங்க, இங்க இருந்து காசெல்லாம் எடுத்துக்கொண்டு பினான்ஸ் கம்பெனி டிபாசிட் பண்ண. அப்ப இவன் காசு இருப்பு வர அப்படி குறைஞ்சி அப்ப அவங்களால கடனாக்கம் செய்ய முடியாம போ. அவர் 4 காரணம் சொல்லியாச்சு. அப்ப கடனாக்கத்தை வரையறுக்கிற காரணம் மட்டுப்படுத்த காரணம் ஒன்று, வங்கிகள் மிக ஒதுக்கை தம்மிடமே வைத்திருக்க விரும்பினார். 2வது காரணம், பொதுமக்கள் கடன்களுக்கான கேள்வி என்ன செய்யறாங்க, குறைக்கிறார். 3வது காரணம், மத்திய வங்கி வணிக வங்கியின் மிக ஒதுக்குகளை உறிஞ்சிறதுக்காக வேண்டி மீட் கொள்வனவு சந்தையினூடாக பத்திரங்களை விற்கிறார். 4வது காரணம், வணிக வங்கியின் காசெல்லாம் வங்கி எல்லா நிறுவனங்களுக்கு செல்லுது. எனவே வங்கி எல்லா நிறுவனங்களுக்குன்னா வேறு வேறு நிறுவனங்கள் வேற வேற முதலீடுகளுக்கு போகுது. வேற வேற வகையில முதலீடு போயிடுச்சு சொன்னா அப்ப வணிக வங்கியில காசு இருப்பு குறைஞ்சு அவங்களுடைய கடனாக்க ஆற்றலுக்குள்ளே குறைவடை. இதான் அந்த ரீசன். சரி, அதான் எழுதி பார்த்துக்கொள்ளுங்க. போ ஒரு காரணம் பாருங்க இருக்கு, வணிக வங்கிகள் மிக ஒதுக்கொன்றை வைத்திருக்க விரும்புதல். மிக ஒதுக்கை தன்னிடமே வைத்திருக்க விரும்புறாங்க வணிக வங்கி. சோ மிக ஒதுக்கை தன்னிடமே வைத்திருக்க விரும்பினா வைப்பாக்கம் செய்ய இடம். வணிக வங்கிகளின் கடன்களுக்கான கேள்வி குறைவா இருக்கு. ஏன் கடனுக்கான கேள்வி குறைவா இருக்கும்? காரணம் ஒண்ணு, உயர்ந்தரமான வட்டி, அதிகளவான கடன் நிபந்தனை, பிணைகள் அதிகமா இருக்கு. அவ அந்த காரணங்களுக்காக வேண்டி அடுத்து மத்திய வங்கி திறந்த சந்தையின் ஊடாக வணிக வங்கிகளுக்கு அரச திரைசே ஊழியர்களை வழங்கி மிகையான திறவ நிலையை உறிஞ்சுதல் அல்லது பெற்றுக்கொள்ளும். சரியா? அதைதான் திருப்பி எழுதிருக்கு. அது மாற்றம் சரியா அல்லதுன்னு சொல்லுங்க. அல்லது மத்திய வங்கி திறந்த சந்தையின் ஊடாக அரசு ஆவணங்கள் பிணைப்புகளை வணிக வங்கிகளுக்கு விற்ற. 2 ஒன்று தான். காசை வாங்கிக்கிறது ஒண்ணுதான், பிணைகளை விற்கிறது ஒண்ணுதான். அடுத்து வணிக வங்கியிலிருந்து காசு வெளியேற்றம் இடம்பெறுது. எப்படி வணிக வங்கியிலிருந்து காசு வெளியேற்றம் நடக்கும்? வணிக வங்கியிலிருந்து காசு வெளியேற்றம் நடக்கிற வழிகள் சொல்லுங்க. ஒண்ணு, வணிக வங்கியிலிருந்து காசு வெளியேற்றம் நடக்கிற வழிகள் ஒண்ணு, வங்கி என்ன செய்ய போறாங்க, காசை கொண்டு பொதுமக்களுக்கு கடன் கொடுக்காம பங்கு சந்தையில முதலிட போறான். வேற வேற வணிகங்கள் ஆரம்பிக்க போறான். பொதுமக்கள் தன்னுடைய வைப்பிலிருந்து பணத்தை என்ன செய்யறாங்க, மீள் எடுத்து அது கொண்டு வேறு வங்கி எல்லா நிறுவனங்களை வைப்பு செய்ய போறாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்திலாம் வணிக வங்கியை விட்டு காசு வெளியில போகாதா? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு 4 மார்க்ஸ் ஒரு வினா கேட்ட ஒரு 4 போயிட்டு எழுத தெரியும். நான் எப்போ ஒரு வணிக வங்கியில இருந்து காசு வெளியேற்று நடக்க சொல்லுங்க. இப்ப நான் இப்பயே 3 சொல்லிட்டேன். என்ன? ஒண்ணு, வங்கிகள் தங்கள்கிட்ட இருக்க காசு என்ன செய்ய போறாங்க, பங்கு சந்தையில முதலீட விரும்புறாங்க. வேறு வேறு முதலீட்டு ஆவணங்களை முதலீட விரும்புறாங்க வங்கி. இன்னொன்னு, பொதுமக்கள் வைப்புகள் என்ன செய்யறாங்க, மீள எடுத்து அதை வங்கி எல்லாம் நிறுவனங்களை கூட டிபாசிட் பண்றாங்க. வேற காரணம் சொல்லணும், மத்திய வங்கி வணிக வங்கியில இருந்து காசு எடுக்கிறதுக்காக வேண்டி பிணைப்பத்திரங்களை வித்தா அதை யார் வாங்கியாகணும், வணிக வங்கி ஆகியாகணும். அப்ப வணிக வங்கியில காசு வருமா, வணிக வங்கிட்டு காசு போகுமா, வணிக வங்கிட்டு காசு இப்ப வெளியில போகும். அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வணிக வங்கி விட்டு காசு என்ன செய்ய வெளியில போகும். சரி, இதான் அந்த வினாவுக்கான ஆன்சர். அப்ப கடனாக்கத்தை வரையறுக்கிற கடனாக்கத்தை மட்டுப்படுத்துகின்ற காரணிகள் என்னன்னு சொல்லிட்டு பேச முடிச்சது. சரி, அப்படியே வாங்க. உங்களோட டியூட்ல கடைசி பக்கம் வாங்க, இறுதி பக்கம் வாங்க. இருக்கும் 56வது வினா. எங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். 56வது ட்ரை பண்ணுங்க. நீங்க செய்யுங்க. இப்ப ஒரு நாள் செய்த வினா தான் அது. என்ன ஒரு வினா? டியூட்ல 56வது வினாவா? 44ஆம் பக்கம் 56வது வினா. வினா
56வது வினா பாருங்க. கருதுகோள் ரீதியான வணிக வங்கி ஒன்றின் எளிமையான 5 கொடுத்திருக்கு. இப்ப உங்களுக்கு இப்ப வங்கியில 5 கொடுத்திருக்கு, பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. கேள்வி வைப்புக்கள் 400, மூலதனம் 240 பிள்ளைகள். பாருங்க, தேவைப்படும் ஒதுக்கு 20. தேவைப்படும் ஒதுக்குண்டா சட்ட நியதியான ஒதுக்கு. எவ்வளவு மிகை ஒதுக்கு? 8 என மிகை ஒதுக்குண்டா அதை விட அதிகமா ஒதுக்கி இருக்கு. அப்ப எவ்வளவு உண்மையில ஒதுக்கு அவங்கள்ட்ட இருக்கு? ஒதுக்கு சொல்லுங்க, எவ்வளவு உண்மை ஒதுக்கு? எவ்வளவு? 28 தான் உண்மை ஒதுக்கு. அவர் என்ன சேர்த்து போட்டுங்க உண்மை ஒதுக்குன்னு சொல்லி. உண்மை ஒதுக்கு 28. உண்மை ஒதுக்குன்னா எவ்வளவு ஒதுக்கி இருக்கு அவங்ககிட்ட வாங்கிட்டு? தேவைப்படுற ஒதுக்கு 20 வச்சிருக்காங்க, மிகை ஒதுக்கு 8 இருக்கு. அப்ப உண்மையான ஒதுக்கு எவ்வளவுமா? 28. கடன்கள் கொடுத்திருக்காங்க 360. பிணையங்கள் இருக்கு போல 100. கட்டிடங்கள் அது ஒரு மெய் சொத்து தானே, அது ஒரு நடைமுறை எல்லா சொத்து 152. 640 640 பேலன்ஸ் ஆகும். முதலாவது என்ன? தேவைப்படும் ஒதுக்கு வீதம் என்ன? தேவைப்படுற ஒதுக்கு வீதம் என்ன? 56வது வினா, தேவைப்படுற ஒதுக்கு வீதம் என்ன? இப்போ SRR சொல்லுவோம் பிள்ளை. அப்போ ஒதுக்கு வீதம் கேட்டா, ஒதுக்கு வீதம் கேட்டா வைப்புக்களுக்கு, வைப்புக்களின் மேல் சட்ட நியதியான ஒதுக்கு, அதன் சமன்பாடு தர 100 பிள்ளை. நான் வைப்புக்களின் மேல் சட்ட நியதியான ஒதுக்கு தர 100. இப்ப எவ்வளவு வைப்பு இருக்கு? 400. தேவைப்படும் ஒதுக்கு என்பதுதான் சட்ட நியதியான ஒதுக்கு. தேவைப்படும் ஒதுக்கு என்பதுதான் சட்ட நியதியான ஒதுக்கு. அப்ப 20 ஒதுக்கினா போதும். தர 100க்கு பாருங்க. அப்ப எத்தனை வீதம் பிள்ளை? 20 வீதமா? சரி, எத்தனை வீதம் பிள்ளை? 5 வீதம். முதலாவது கேள்விக்கான சட்ட நியதியான ஒதுக்கு 5 வீதம். சரி, வாங்க அடுத்து 2வது. வாடிக்கையாளர் ஒருவர், 2வது வாடிக்கையாளர் ஒருவர் வங்கியிலுள்ள தனது நடைமுறை கணக்கில் இருந்த 60,000 மீள பெறுவதாக கருதுக. வித்ட்ரோவல் நடக்குது. தன் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு மீள் எடுக்கிறாரு? 60,000 மீள் எடுக்கிறார். மீள பெறுவதாக கருதுக. இப்பணம் மீள்பெருகை காரணமாக தேவைப்படும் ஒதுக்கு எந்த அளவினால் மாற்றம் அடையும்? சொல்லுங்க. அப்போ தேவைப்படுற ஒதுக்குன்னா என்ன ஒதுக்கு? சட்ட நியதியான ஒதுக்கு எந்த அளவுக்கு மாறும்? தேவைப்படுற ஒதுக்கு எந்த அளவினால் மாற்றம் அடையும்? சரி, எவ்வளவு மீள் எடுக்கிறார் சொல்லுங்க.
சரி, இப்ப எவ்வளவு பணத்தை அவர் வங்கியில இருந்து மீள் எடுக்கிறாரு? 60,000 பணத்தை விட்ரோல் பண்றாரு, பேங்க்ல வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ வினா கேள்வி இது. இந்த பண மீளப்பெருகை காரணமாக தேவைப்படுற ஒதுக்கு எந்த அளவினால் மாற்றம் அடையும்? அப்ப தேவைப்படும் ஒதுக்கு எந்த அளவினால் மாற்றம் அடையும் தான் வினா. இப்ப தேவைப்படுற ஒதுக்கு எந்த அளவினால் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ எவ்வளவு வைப்பு இருக்கு? ஏற்கனவே 4 லட்சம் வைப்பு. இப்ப 4 லட்சம் வைப்புல இருந்து எவ்வளவு மீள் எடுக்கிறாரு? 60,000 மீள் எடுத்துக்கிட்டாருன்னா அப்ப எவ்வளவு வைப்பு வரும்? 3,40,000. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்போ 3,40,000 தான் என்ன பார்க்கணும்? ஒதுக்கு வினை பார்க்கணும். சரி, அப்ப கவனிங்க. இப்ப பாருங்க, இப்போ புதிய தேவைப்படும் ஒதுக்கு, புதிய தேவைப்படும் ஒதுக்கு. அவ ஏற்கனவே 4 லட்சம் வைப்புல இருந்து எவ்வளவு மீள் எடுக்கிறாரு? 60,000 மீள் எடுக்கிறாப்புல. அப்ப எவ்வளவு வைப்பு வரும்? 3,40,000. அந்த 3,40,000க்கு 100க்கு எத்தனை பாருங்க? 5 வீதம். 17,000 பிள்ளை. 17,000 இருந்தா போதும் தானே? அப்ப தேவைப்படுவதற்கு எவ்வளவு இருக்கணும்? 17,000. தேவைப்படுவதற்கு 17,000 பிள்ளை. வினா உங்களுக்கு தேவைப்படுவதற்குல என்ன மாற்றம்? அப்ப முன்ன எவ்வளவு தேவைப்படுவதற்கு? முன்ன எவ்வளவு தேவைப்படுவதற்கு இருக்கு சொல்லுங்க. முன்ன தேவைப்படுறதுக்கு 20,000 இருக்கா? ஆனா இப்ப எவ்வளவு தேவைப்படுறதுக்கு? 17,000. அப்ப தேவைப்படுவதற்கு கூடுதா குறையுதா? கேள்வி மாற்றம் தானே. அப்ப எவ்வளவு மாற்றம்? 3,000 மாற்றம். கேள்விக்கு மட்டும் பதில் கொடுப்போம். அப்ப தேவைப்படும் ஒதுக்கு மாற்றம் சமன், தேவைப்படும் ஒதுக்கு மாற்றம் சமன். இப்போ 20,000 இருந்து 17,000 கழிச்சு 3,000. சரி, மூன்றாவதுனா மேலுள்ள பணம் மீளப்பெறவோட, இந்த பணம் மீளப்பெறவோட சேர்த்து மற்றொரு வாடிக்கையாளர் 20,000 வங்கியில வைப்பு செய்வதா கருதுக. அப்போ இப்ப ஒருத்தர் எவ்வளவு டிபாசிட் மீள் எடுத்தாரு? 60,000. அப்ப 60,000 வித்ட்ரா பண்ண பிறகு அப்ப இங்க எவ்வளவு வந்திருக்கும்? வைப்புகள் 3,40,000. இன்னொரு வாடிக்கையாளர் இந்த பணம் மீளப்பெறலோட, பணம் மீளப்பெறல் ஒரு பக்கம் அப்படியே இருக்க, இன்னொரு வாடிக்கையாளர் ஒரு 20,000 வங்கியில வைப்பு செய்யறாங்க. இப்ப முதலாவது பிள்ளைகள் மொத்த வைப்பின் புதிய அளவு என்ன? இப்ப மூன்றாவது வினால இப்ப மொத்த வைப்பின் புதிய அளவு என்ன பிள்ளை? அப்ப மொத்த வைப்பின் புதிய அளவு கேட்டா மொத்த வைப்பின் அளவு பிள்ளை. அப்ப ஆரம்பத்தில் இருந்த வைப்பு 4 லட்சம். அதுல இருந்து ஒரு வைப்பு மீளப்பெறல் எவ்வளவு பிள்ளை? 60,000. அதோட இன்னொரு எவ்வளவு வைப்பு செய்யறாங்க? 20,000 மீளப்பெறல் போகுது. அப்ப எவ்வளவு வைப்பு வருது? 3,60,000. 3,60,000. அப்ப ரூபாய் 3,60,000 மொத்த வைப்பின் அளவு. தேவைப்படுற சட்ட நியதியான ஒதுக்கின் புதிய அளவு என்ன பண்ணுங்க? புதிய அளவு இப்ப புதிய வைப்பு பாருங்க. அப்ப புதிய சட்ட நியதியான ஒதுக்கு, புதிய சட்ட நியதியான ஒதுக்கு பிள்ளைங்க. அப்ப 36,000க்கு 36,000க்கு
100க்கு 5. 100க்கு 5 எவ்வளவு? 18,000. ஓகே, அடுத்து வாங்க. தேவைப்படும் ஒதுக்கு விதத்தை பேணுவதற்கு வங்கி எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகளை குறிப்பிடுகள். சரி, அப்படி இந்த வினாட அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவைப்படுற ஒதுக்கு விதத்தை பேணுவதற்கு வங்கி எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் என்ன? சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப அந்த வங்கிட்ட எவ்வளவு மிக ஒதுக்கு இருந்துச்சு ஆரம்பத்துல? 8. எவ்வளவு தேவைப்படுற ஒதுக்கு இருந்துச்சு சொல்லுங்க? 28. சரி, 20. அப்ப சேர்த்தா எவ்வளவு மொத்த ஒதுக்கு? ஒரு சமரி பண்ணிக்கணும். 28,000 ஒதுக்கு இருந்துச்சா? 28,000 ஒதுக்கு பிள்ளை. இப்போ ஒரு வைப்பாளர் தந்த கணக்குல இருந்து எவ்வளவு மீள் எடுத்தார்? 60,000 மீள் எடுத்துக்கிட்டாரா? அப்ப 60,000 மீள் எடுத்துக்கிட்டாருன்னா இப்ப நீங்க கேட்கலாம், சார் எவ்வளவு ஒதுக்கு இருக்கு? 28,000. அது எப்படி 60,000 கொடுக்குறதுன்னு சார்? அந்த 32,000 பிள்ளை வேற ஏதாச்சும் ஒரு வங்கியில் என்ன செய்யலாங்க? வாங்கி ஏதோ ஒரு வகையில் அதை கொடுத்துடுவோம். ரைட், வினாவுக்கான பதில் அவ்வளவுதான். அப்ப 28,000 எவ்வளவு கழிப்படும்? 60,000 கழிப்பட்ட பிறகு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் பாருங்க. 40 எவ்வளவு? 38,000 மைனஸ் போதாது. 32,000 மைனஸ். சரி, இன்னொருத்தர் வந்து வைப்பு செஞ்சாரு வங்கியில. எவ்வளவு வைப்பு செஞ்சாரு? 20,000. அப்ப அது பிளஸ் தான் வந்தாலும் அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கு முடியல? அதே பண்ணிட்டாங்க. உண்மையிலே வங்கிகள்கிட்ட என்ன இல்லை, இப்ப காசு இல்லை. காசு இல்லாத நிலைமை இருக்காங்க வங்கி. வங்கி வேற ஏதாச்சும் ஒரு வங்கிட்ட கடனை வாங்கி அப்படி இப்படிதான் அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போறோம். அப்ப இது என்ன பண்ணலாம் வங்கி? அதான் அந்த வினா. தேவைப்படும் ஒதுக்கு விதத்தை பேணுவதற்கு அட்லீஸ்ட் ஒதுக்கு விதம் வந்தா 360 வைப்புக்கு 100க்கு எவ்வளவு? 5 எவ்வளவு இருக்கணும்? 18,000 ஒதுக்கு இருக்கணும். ஆனா இந்த வினாவின் படி பார்த்தா எவ்வளவு ஒதுக்கு? மறை 12,000 வந்து நிக்குது. எவ்வளவு ஆரம்பத்துல இருந்துச்சு? 28,000 இருந்துச்சா ஒதுக்கு? சொல்லுங்க. அந்த 20,000 தேவைப்படும் ஒதுக்கோட எவ்வளவு மிக ஒதுக்கு? 8. சரி, எவ்வளவு வைப்பாளர் மீள் எடுத்தாரு? 60,000 விட்டு எடுத்துட்டாருன்னா பிள்ளைங்க. அப்ப அந்த 60,000 விட்டு எடுத்துட்டாருன்னா சரி, ஓகே. காசுன்றது இப்படி யோசிங்களே. ஒரு வங்கியில ஒரு வங்கிக்கு வைப்பாளர் மட்டும்தான் காசு வருமா? இல்ல. கடனால மட்டும்தான் காசு வெளியில போகுமா? வேற வேற செக்ஷன், ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கு. ஆனா பார்த்தா நகை அடகு பிடிக்கிற செக்ஷன் இருக்கு. காசு இருக்குமா இருக்காது அங்கே? சொல்லுங்க. இருக்கும். கஸ்டமர் வித்ட்ரால் பண்ண கேஷ், அந்த கேஷ் இங்க இல்லைன்னு என்ன செய்வானுங்க? அங்க இருந்து கேஷ் எடுத்து கொடுத்துருவானுங்க. அவ்வளவுதான் விஷயம். பிள்ளைங்க அவ ஏதோ ஒரு வகையில அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபைனல் பண்ணி பார்க்க 28,000 60,000 வெளியில போயிடுச்சு. அப்ப மறை 32. ஒரு வாடிக்கையில் எவ்வளவு டிபாசிட் பண்ணாரு? 20,000. அப்ப அதை சேர்த்தா எவ்வளவு வருது? மறை 12. அப்போ இன்னும் போதா. ஆனா எவ்வளவு ஒதுக்கு இருக்கணும்? 18. ஆனா எவ்வளவு ஒதுக்கு இருக்கு? 12. அப்போ அட்லீஸ்ட் இந்த தேவைப்படும் ஒதுக்கு வீதம், தேவைப்படும் ஒதுக்கு வீதத்தின்படி எவ்வளவு ஒதுக்கு இருந்தா போதும்? 18,000 இருந்தா போதும். பட் அது கூட அவங்ககிட்ட இல்ல. அவங்ககிட்ட இருந்து வெறும் மறை 12,000. இது எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம்? இதுக்கு வங்கி என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? அப்படின்னா வினாடு அர்த்தம், ஒரு வங்கி குறை ஒதுக்கு உள்ள போது, ஒரு வங்கிட்ட குறை ஒதுக்கு உள்ள போது பிள்ளை, ஏன்னா ஒதுக்கு எதிர்கணியமா உள்ள போது அதை ஈடு செய்யறதுக்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்? அதை என்ன பண்ணலாம்? அதான் வினா. பாருங்க வினா பாருங்க. தேவைப்படும் ஒதுக்கு விதத்தை பேணுவதற்கு வங்கி எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் என்ன? சிம்பிளா ஒரு வேலை செய்வாங்க. இன்னொரு வங்கிட்ட போயிட்டு என்ன செய்யலாம்? கடை வாங்கிக்கலாம். இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அழைப்பு கடன் சந்தையினூடாக மிகையான திரவத்தன்மை உள்ள வணிக வங்கிடம் கடன்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, முதல்ல பேசுவோம், அப்புறம் எழுதுவோம். வேற என்ன செய்யலாம்? வேற வங்கிட்டு இப்ப திரவத்தன்மை பாதக நிலையில இருக்கு, அதல பாதாளத்துல இருக்கு இப்போ. எங்க இருக்கு?
எஸ். இவங்கள்ட்ட என்ன இருந்தா பத்திரங்கள் இருந்தா அது யாருக்கு? மத்திய வங்கி வித்துட்டு என்ன வாங்கிக்கலாம்? வாங்கிக்கலாம், அவ்வளவு. வேற அதே மத்திய வங்கிட்ட இறுதி கடன் ஈவோனாது என்ன எடுக்கலாம்? கடன் எடுத்துக்கொள்ளலாம். சரிதான பிள்ளை? பொதுமக்களுக்கு வழங்கிய கடன்களை மீள எடுக்கலாம். பொதுமக்களுக்கு கடன்களை மீளெடுத்த என்ன ரெண்டு வதி? அது இதுவரைக்கும் எக்ஸாம் வரல. பொதுமக்களுக்கு வழங்கின கடனை மீள எடுக்கிறாங்க. சொல்லுங்க. காசொதுக்கு கூடி கடன்கள் பொதுமக்களுக்கு வழங்கிய கடனமா மீள எடுத்துக்கிட்டா என்ன ரெண்டு விளைவு? வங்கிட்டு அந்த கடன் என்ன செய்யும்? குறையும். அப்ப கடன் என்ற சொத்து குறைஞ்சி காசு இருப்புன்ற சொத்து என்ன செய்யும்? அப்ப பொதுமக்களுக்கு வழங்கிய கடன்களை மீள பெற்றுக்கொள்ளலாம். புதிய வைப்புகளை உள்ளுக்கு வர வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இவ்வளவுதான் வினாட அர்த்தம். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அந்த வினாட அர்த்தம் இன்னொரு அர்த்தமா எப்படி போடுறதுன்னா பரவாயில்ல. வணிக வங்கியிடம் போதிய அளவு திரவத்தன்மை இல்லாத போது வணிக வங்கியிடம் வணிக வங்கியிடம் போதிய அளவு திரவத்தன்மை இல்லாத போது அல்லது பாரிய திரவத்தன்மை பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் போது பாரிய திரவத்தன்மை பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் போது திரவத்தன்மையை சீர் செய்து கொள்ள வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். ஒரு பேங்க் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்? சரி, அப்போ ஒரு பேங்கால செய்யக்கூடிய நடவடிக்கைகள். சரி, ஒரு 4 நடவடிக்கை எழுதி கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 நடவடிக்கையா? சரி, ஓகே. ஒன்று, வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் பணச்சந்தையின் ஊடாக வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் பணச்சந்தையின் ஊடாக வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் பணச்சந்தையின் ஊடாக மிகையான திரவத்தன்மை உள்ள வணிக வங்கியிலிருந்து வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு கடன் பணச்சந்தையின் ஊடாக மிகையான திரவத்தன்மை உள்ள வணிக வங்கிகளிடமிருந்து கடன்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுப்படை மத்திய வங்கியிடமிருந்து கடன்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து திரவ சொத்துக்களை செக்யூரிட்டிஸ் பிளை திரசரி உண்டியல் திரசரி முறிகள் அதுகளையா திரவ சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் ஒதுக்கு தேவையை பூர்த்தி செய்யலாம். திரவ சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெரும்பாலும் வங்கிகளுக்கு மத்திய வங்கிகளுக்கு எல்லாம் திரவ சொத்துக்களை வித்து திரசரி உண்டியல்கள் அதுகளை வித்து ஒதுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சில ஒரு பிரகல்ல போட்டுக்கொள்ளுங்க. என்ன ஏலம்? மீள் விற்பனையா? மீள் விற்பனை ஏலம்.
மீள் விற்பனை சொல்லு. பொதுமக்களுக்கு வழங்கிய கடன்களை மீள பெற்றுக்கொள்ளல், பொதுமக்களுக்கு வழங்கிய கடன்களை மீள பெற்றுக்கொள்ளல், வேற அதுதான் மத்திய வங்கி கடை அது மத்திய வங்கிட்ட வணிக வங்கி கடை வாங்குறது என்னது இறுதி கடன். சும்மா சும்மா போயிட்டு கடை வாங்க மாட்டான். பெரும்பாலும் இந்த மாதிரி பாரிய திரவத்தன்மை பிரச்சனை தான் கடை வாங்குது. வேற சொன்னேன் புதிய வைப்பு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? வட்டிகளை என்ன செய்யணும்? புதிய வைப்புகளை கவர்ந்து எடுக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? வட்டியை உயர்த்தி கொடுக்கணும். ஏன்னா அப்படித்தானே பரிசீலிப்புகளை வழங்கணும். என்ன பிள்ளை? அப்போ வட்டி விதத்தை உயர்த்தி புதிய வைப்புகளை வங்கியினுள் உள்ளிட்டுக் கொள்ளுதல். வட்டி விதத்தினை உயர்த்தி புதிய வைப்புகளை வங்கியினுள் உள்ளிட்டுக் கொள்ளுதல். சரி, சரி அப்படி சரி, இவ்வளவுதான் இந்த தியரி. சரி அப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு வினா இப்ப பெரும்பாலும் பணாக்கத்தோட ஒரு 4 மார்க்ஸுக்கு வினா வாரது வளம். சில வேலை அது 6 மார்க்ஸ் கூட இருக்கு. இப்ப மொத்தம் 7+7. இதுல மொத்தம் எத்தனை தெரிஞ்சிருக்கு? 7+7. அந்த 7+7ல எத்தனை வினா வரப்போகுது? 5 வினா வரப்போகுது. அப்ப ஏதோ ஒரு 2 செக்ஷன் தான் விடுபட போகும். பெரும்பாலும் அந்த பணத்தின் அறிமுகம் மேபி ஒரு வினா வந்தா அது ஒரு லக்கி தானே வந்தா. பணம்னா என்ன, பணத்தின் வகை என்ன, பணத்தின் தொழிற்பாடு என்ன, பணத்தின் பெருமதி என்ன, அப்படி செக்ஷன் ஒரு வினா வந்துச்சுன்னா அது ஓகே. இல்ல தேர்ச்சி 7+2 பணத்துக்கான கேள்வி. அதுல இருந்து ஒரு வினா வந்தாலும் எழுதுனா பணக்கேள்வி என்ன, அதன் 3 வகை, வட்டி வீதத்துக்கு பணக்கேள்விக்கும் உள்ள தொடர்பு அதெல்லாம். அவர் பிள்ளை அப்படியே 7+3 என்ன பார்த்தோம்? 7+3 பண நிரம்பல் என்ன, அதுல பண நிரம்பல் என்ன, அதன் 5 வகை உயர்வலு பணம் அதோட சம்பந்தம். அப்புறம் 7+4 பொதுவிலை மட்டத்தோட சம்பந்தப்பட்ட தியரி. அது ஏகப்பட்ட விஷயம் பார்த்தோம். பொதுவிலை மட்டத்தோட பணவீக்கம், பண சுருக்கம், கேள்வி தூண்டல் பணவீக்கம், செலவு தூண்டல் பணவீக்கம், பணவீக்கத்தின் பொருளாதார விளைவுகள் அதெல்லாம். அப்புறம் 7+5 நிதி கட்டமைப்பு. பெரும்பாலும் எக்ஸாமுக்கு வினா வாரது இல்லை நிதி கட்டமைப்பு. நிதி கட்டமைப்பு எத்தனை வகை இருக்கு? 5. அப்புறம் 7+6 மத்திய வங்கி. 7+7 அவன் 7+7 பிள்ளைகள் கூடுதலா நாம அந்த 7+4 பொதுவிலை மட்டத்தோட தொடர்புடையதுல கவனமா தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தோமே. விலை, சார்பு விலை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பணவீக்கம், பணவீக்கத்தை 2 கோட்பாடுல விளங்கப்படுத்தணுமா? கேள்வி தூண்டல், செலவு தூண்டல், அப்புறம் பணவீக்கத்தின் பொருளாதார விளைவுகள். அதுக்கு வந்து பிஷரின் கோட்பாடு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நுகர்வோர் விலைச்சுட்டன், கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன், தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன். இப்ப தலைப்பு மட்டும் தெரிஞ்சு போதாது. இப்ப விலைச்சுட்டன்னா 4 தெரியும், அது மட்டும் தெரிஞ்சு போதாது. நீ அதுக்குள்ள வாடுதல தெரியணுமோ? இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுது. அந்த நிதி கட்டமைப்பு பெரும்பாலும் கேள்விவாடு சரியான குறைவுகளை. நிதி கட்டமைப்புல 5 கூறுகள் இருக்குதானே. நிதி நிறுவனங்கள், நிதி சந்தை, நிதி கருவிகள், அடுத்து நிதி உட்கட்டமைப்பு வசதிகள், நிதி நிறுவனங்களை மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பு நிறுவனங்கள். அதுகளை வினாவாடு சரியான குறை. தென் அடுத்து பார்த்த பிள்ளைகள் மத்திய வங்கி. மத்திய வங்கி சம்பந்தமா பார்த்த விஷயங்கள்ல மத்திய வங்கி என்றா என்ன அதை விடுங்க, வரவிலக்கணம் விடுங்க. அப்புறம் மத்திய வங்கிட்ட குறிக்கோள்கள், பழைய குறிக்கோள்கள் இப்போ அப்படியே விட்டுருங்க. இப்போ புது குறிக்கோள் தானே கேட்கறாங்க எக்ஸாம்ல. சொல்லுங்க, மத்திய வங்கிட்ட புதிய மத்திய வங்கி சட்டத்துக்கு அமைய 2 குறிக்கோள் என்ன? விலை உறுதிப்பாட்டை அடைவதும் பேணுவதுமாக இருத்தல் வேண்டும். நிதி முறைமையில் நிலை உறுதிப்பாட்டினை
அடைவதும் பேணுவதும் நிலை உறுதிப்பாட்டினை பேணுவதுமாக இருத்தல் வேண்டும். அப்புறம் மத்திய வகையின தொழிற்பாடுகள் பார்த்தோம். அப்புறம் மத்திய வகையின மிக முக்கியமான விஷயம் பணக்கொள்கை. அந்த பணக்கொள்கையில சட்டகம் பார்த்தோம். நெகிழ்வுள்ள பணவீக்க இலக்கு சட்டம், பழைய பணக்கொள்கை சட்டகத்துக்கும் புதிய பணக்கொள்கை சட்டகத்துக்கும் வேறுபாடு பார்த்து, அப்புறம் பணக்கொள்கை கருவிகள், தொகை கடன் கட்டுப்பாடு கருவி என்ன பார்த்தோம். கொள்கை வட்டி வீதம், அதன ஓரிரவு கொள்கை வட்டி வீதம், சட்ட நியதியான ஒதுக்கு வீதம், பகிரங்க சந்தை நடவடிக்கை. இனி அதுகள்ல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தா நாட்டின் 12 நம்பர்ல செல்வாக்கு செலுத்துறது அப்படின்ற விஷயம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இனி அதெல்லாம் பேசிட்டு தான் வந்தோம். வணிக வங்கி. வணிக வங்கி என்ற என்ன? வணிக வங்கியின் 2 பிரதான குறிக்கோள்களில் திரவத்தன்மையை பாதுகாத்தல், லாபத்தை உச்சப்படுத்துதல். அவர் அவங்களுடைய தொழிற்பாடுகள் பெருசு அவசியம் இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம் பண தீர்வு. வணிக வங்கியில ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா, வணிக வங்கியின் 2 குறிக்கோள்னா அதுலயும் கேட்டு, வணிக வங்கியின் தொழிற்பாடுனா அதுலயும் கேட்டு, பண ஆக்கம் என்ன அதுலயும் கேட்டு, அப்படி வராது. வந்தா ஒரு வினா ஜஸ்ட் அது பண ஆக்கத்துல தான் கூடுதலா போடுறது வளங்க. சில வேளை அந்த வணிக வங்கியின் 2 முரண்பட்ட குறிக்கோளுக்கு தானே, திரவத்தன்மையை பாதுகாத்தலும் லாபத்தை உச்சப்படுத்தலும். சரியா? இப்ப ஒரு வணிக வங்கி, இப்ப வங்கி அமைப்புக்குள்ள 3 விதமான வங்கி அமைப்பு இருக்கு. வங்கி அமைப்புக்குள்ள 3 விதமான வங்கி அமைப்பு இருக்கு. ஒன்று, இப்ப நாங்க வளமையா படிக்கிற பகுதி அளவான ஒதுக்கிணைப்பேனு வங்கி அமைப்பு. அது நம்மள பகுதி அளவான ஒதுக்கிணைப்பேனு வங்கி அமைப்புண்டா, பகுதி அளவான ஒதுக்கிணைப்பேனு வங்கி அமைப்புண்டா. திரற்ற வைப்புக்கள் முழுவதையும் கடனா கொடுக்க போறது இல்ல. வைப்புக்கள்ல ஒரு பகுதி என்ன செய்வாங்க, ஒதுக்கி வச்சுக்கொண்டு மறுபகுதி என்ன செய்வாங்க, கடனா கொடுக்குறாங்கடா. அதுக்குதான் பேர் பகுதி அளவான ஒதுக்கிணைப்பேனு வங்கி அமைப்பு. இப்ப நாங்க வளமையா செய்யறது எல்லாமே என்ன வங்கி அமைப்பு, பகுதி அளவான ஒதுக்கு. இன்னொரு ஒதுக்கு இருக்கு பிள்ளை, 100% ஒதுக்கு வங்கி அமைப்பு. அது 100% ஒதுக்கு வங்கி அமைப்புனா திரற்ற வைப்பு எல்லாமே ஒதுக்கியாச்சு. வைப்பு எல்லாமே ஒதுக்கியாச்சு. என்ன பிள்ளை அப்படின்னா வைப்பு எல்லாமே ஒதுக்குறாங்கன்னா பிள்ளைங்க இப்போ வங்கியில 5 தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்க அப்போ வைப்பு 10,000, காசு ஒதுக்கும் 10,000. இப்ப என்ன விஷயம், முழு வைப்பும் ஒதுக்கியாச்சுன்னா அப்ப அங்க பணாக்க நடக்குமா நடக்காதா? வாய்ப்பே இல்லை. கடனாக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த வணிக வங்கின 2 குறிக்கோளுக்கு தானே. முதலாவது குறிக்கோள் என்ன, திரவத்தன்மை பாதுகாத்தல். என்னமா திரவத்தன்மை பாதுகாத்தல்னா, வைப்பாளர்கள் தமது வைப்புகளை மீள கோருகிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில அந்த வங்கிட்ட போதுமான அளவு காசு இருப்பு இருக்கணும். அதனை திரவத்தன்மை பாதுகாத்தல் 100% இங்க திரவத்தன்மை பாதுகாக்கப்படும். ஏன் வைப்பு எல்லாமே என்னவா இருக்கு, ஒதுக்காரு. ஆனா பிரச்சனை லாபத்தன்மையை உயர்வாக பேண முடியாது. நம்ம லாபத்தை உச்சப்படுத்தலாம். எடுத்த வைப்புகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டா லாபம் உழைக்கலாமா? லாபம் உழைக்கலாங்க. எப்படி ஒரு வங்கி லாபம் உழைப்பாங்க, வைப்பா வந்த காசை கடனா கொடுக்கணும், முதலீடுகள் செய்யணும், அதுகளுக்கு கூட அத்தனை வட்டி எல்லாம் கிடைக்கும். அப்ப அவங்களால லாபத்தை உச்சப்படுத்த இயலாது. என்ன வங்கி அமைப்புல 100% திரவத்தன்மை ஒதுக்கு வங்கி அமைப்பு. இன்னொன்றுக்கு பூச்சி ஒதுக்கு வங்கி அமைப்பு. என்னமா பூச்சி ஒதுக்கு வங்கி அமைப்புனா, வைப்பு எவ்வளவு வந்துச்சு, 10,000 ரூபாய், அவ்வளத்தையும் கடனா கொடுக்குறது. அப்ப வைப்பு எல்லாமே கடனா கொடுத்தாச்சு. அப்ப அங்க என்ன இல்ல, ஒதுக்கு இல்ல. இப்ப இங்க என்ன நோக்கம் அடையப்படும், என்ன நோக்கம் பாதிக்கப்படும், லாபத்தை உச்சப்படுத்திப்பாங்க, பட் திரவத்தன்மை பாதுகாக்கப்படாது. அப்ப இந்த 2 விதமான வங்கி அமைப்பும் அந்த வணிக வங்கின்ற 2 குறிக்கோள்களை முழுமையை அடைய உதவி செய்யறது இல்ல. என்ன 2 வங்கி அமைப்பு சொன்னோம், 100% ஒதுக்கு வங்கி அமைப்பு, பூச்சி ஒதுக்கு வங்கி அமைப்பு. அப்ப இந்த 2 குறிக்கோளையும் அடையக்கூடிய ஒரு வங்கி அமைப்பு தான் பகுதி அளவான ஒதுக்கிணைப்பேனு வங்கி அமைப்பு. என்னடா பகுதி அளவான ஒதுக்கிணைப்பேனு வங்கி அமைப்புனா, திரட்டிய வைப்புகள்ல ஒரு தொகை என்ன செஞ்சாச்சு, ஒதுக்கியாச்சு. 2,000 ஒதுக்கியாச்சு, காசு ஒதுக்கு. மிச்சம் 8,000 என்ன செஞ்சாச்சு, கடனா வழங்குறோம். அரைவாசி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு பேர்த்த நான் சொல்லுவோம், பகுதி அளவான ஒதுக்கிணைப்பேனும் வங்கி அமைப்பு. சரிங்களா பிள்ளைல? அப்போ வங்கி அமைப்புன்னு 3 வகை. என்ன சொல்லுங்க, பகுதி அளவான ஒதுக்கு வங்கி அமைப்பு, பூச்சி ஒதுக்கு வங்கி அமைப்பு, 100% ஒதுக்கு வங்கி அமைப்பு. இதுல நாங்க வளமையா செய்யறது எந்த வங்கி அமைப்பு, பகுதி அளவான ஒதுக்கிணைப்பேனும் வங்கி அமைப்பு. ஒரு நோட்டு போட்டுக்கன்னா, வங்கி அமைப்பின் வகைகள். வங்கி அமைப்பின் வகைகள், வங்கி அமைப்பின் வகைகள்.
இப்போ வங்கி அமைப்பின் வங்கி கட்டமைப்பின் வகைகள் கேளுங்க. முதலாவது பகுதியளவான ஒதுக்கினை பேணும் வங்கி அமைப்பு. 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 என்ன சொல்ல பகுதியளவான ஒதுக்கினை பேணும் வங்கி அமைப்புண்டா? திரட்டிய வைப்பு எல்லாமே கடனா கொடுத்துடுவாங்களா? இல்ல, ஒரு பகுதியை ஒதுக்கமாகவும் ஒரு பகுதியை கடனா வழங்குறாங்க. அப்ப இந்த வங்கி அமைப்புல தான் அந்த ரெண்டு நோக்கமும் நிறைவேற்றப்படும். சரி, எழுதுறேன்னு எழுதிக்கொள்ள, சின்ன நோட்டம் எழுதிக்கொள்ளுங்க. இப்போ திரட்டிய வைப்புகளில் ஒரு பகுதியை ஒதுக்கமாகவும் திரட்டிய வைப்புகளில் ஒரு பகுதியை ஒதுக்கமாகவும் ஒரு பகுதியை கடனாகவும் வழங்கும் வங்கி அமைப்பு. திரட்டிய வைப்புகளில் ஒரு பகுதியை ஒதுக்கமாகவும் ஒரு பகுதியை கடனாகவும் பேணும் வங்கி அமைப்பு. கடனாகவும் பேணும் வங்கி அமைப்பு. சரி, இப்ப இந்த வங்கி அமைப்புல தான் அந்த ரெண்டு குறிக்கோள்களும் என்னடா, ஒரு வங்கியில ரெண்டு குறிக்கோள்களும் உண்டு. நிரபத்தன்மையை பாதுகாத்தல், லாபத்தை உச்சப்படுத்தல், அந்த ரெண்டு நோக்கமும் அடையப்படும் இந்த வங்கி அமைப்பு. அடுத்த பிள்ளை 100% ஒதுக்கு வங்கி அமைப்பு. நூறு வீத ஒதுக்கு வங்கி அமைப்பு. அதை நம்ம 100% ரிசர்வ் 100% ஒதுக்கு வங்கி அமைப்புண்டா சொல்லுங்கப்பா. வைப்புக்கள் முழுவதும் ஒதுக்கமாக பேணும் வங்கி. வைப்புக்கள் முழுவதும் ஒதுக்கமாக பேணும் வங்கி அமைப்பு. வைப்புக்கள் முழுவதும் ஒதுக்கமாக பேணும் வங்கி அமைப்பு. முழு வைப்புகளும் ரிசர்வ் பிள்ளை, முழு வைப்புகளும் ஒதுக்கம். என்ன கிடையாது, கடன் கிடையாது. அப்ப இந்த மாதிரி வங்கி அமைப்புல என்ன நோக்கம் அடையப்படும்? திரவத்தன்மை பாதுகாத்தல் பூரணம் அடையப்படும். ஆனா லாபத்தை உச்சப்படுத்துதல் முடியாம போயிடும். நடைமுறைக்கு பொருத்தம் இல்லாத வங்கி அமைப்பு. சரி, அடுத்து மூன்றாவது பூச்சிய ஒதுக்கு வங்கி அமைப்பு. பூச்சிய ஒதுக்கு வங்கி அமைப்பு. பூச்சிய ஒதுக்கு வங்கி அமைப்பு. பூச்சி ஒதுக்கு வங்கி அமைப்பு வைப்புக்கள் முழுவதும் கடன்களாக வழங்கும். வைப்புக்கள் முழுவதும் கடன்களாக வழங்கும் வங்கி அமைப்பு. இப்ப முழு வைப்பும் கடனா கொடுத்துட்டா, முழு வைப்பையும் கடனா கொடுத்துட்டா சரி, அப்ப அங்க என்ன கிடையாது, ஒதுக்கு கிடையாது. அப்ப சொல்லுங்க, லாபத்தன்மை உச்சப்படுத்தப்படும் பிள்ளைகள், பட் திரவத்தன்மை இல்லாம போயிடும். இந்த மாதிரியான வங்கி அமைப்பெல்லாம் நடைமுறைக்கு பொருத்தமில்லாத வங்கி அமைப்பு. அப்ப நடைமுறைக்கு பொருத்தமான வங்கி அமைப்பு எது சொல்லுங்க? பகுதி அளவிலான ஒதுக்கினை பெறுகிற வங்கி அமைப்புன்னு சொல்லுவாங்க. அல்ல, முன்பக்கம் எடுக்கும் அந்த அடிப்படை பணவீக்கம் அதாவது 19 பக்கம்ங்க. பக்கம் வெளிப்படையான பணவீக்கமும் அடிப்படை பணவீக்கமும்
ஒரு முக்கியமான தியரியா ஒரு 5 ஸ்டார் மார்க் போடுவோம். பெரும்பாலும் உன்னுடைய பரீட்சைகள்ல வரக்கூடிய 2 விதமான தியரி. வெளிப்படையான பணவீக்கமும் அடிப்படை பணவீக்கம் பிள்ளை. சரி பிள்ளை, கவனிக்கணும் பிள்ளை. இந்த வெளிப்படையான பணவீக்கம், வெளிப்படை பணவீக்கம், அதுக்கு இன்னொரு பேர் தான் முதன்மை பணவீக்கம் எடுத்து. வெளிப்படை பணவீக்கம், வெளிப்படையான பணவீக்கம், இது சொல்றாங்க பணவீக்கத்தின் தோற்றப்பாடுகள். இது பணவீக்கத்தின் வகை அல்ல, பணவீக்கத்தின் வகை அல்ல, பணவீக்கத்தின் தோற்றப்பாடுகள். இப்ப பணவீக்கத்தை நம்ம அளவீடு செய்யறதுக்கு சில தோற்றப்பாடு வச்சிருக்கோம். பணவீக்கத்துக்கான தோற்றப்பாடுகள் ஒண்ணு வெளிப்படை பணவீக்கம், அடுத்து 2வது அடிப்படை பணவீக்கம் சொல்லுவோம். அடிப்படை பணவீக்கம் அல்லது மைய பணவீக்கம். சரி, மறுவார்த்தையில கவனம் அறிவிக்கணும். அப்ப வெளிப்படையான பணவீக்கம், அதுக்கு இன்னொரு பேர் முதன்மை பணவீக்கம், பிரைமரி இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அடுத்து மைய பணவீக்கம், கோ இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். சின்ன வித்தியாசம் இருக்கு, இந்த மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க விலைச்சுட்டன் 4 வகை படிச்சோமா? இலங்கையின் பொதுவில மட்ட போக்கினை அளவிடுவதற்கான குறிகாட்டிகள் அளவீடுகள் 4. சரிதான பிள்ளை? நாட்டுல பணவீக்க போக்கா பணச்சுருக்க போக்கா என்பதை அளவிடுவதற்கு குறிகாட்டிகளுக்கு தானே 4. என்ன 4 குறிகாட்டிகள் சொல்லுங்க? கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன், தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன், உற்பத்தியாளர் விலைச்சுட்டன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி. அப்ப இதுகளோட உதவியை கொண்டுதான் பணவீக்க போக்கா இல்லைன்னா பணச்சுருக்க போக்கா என்பதை நாம அளவிடுவோம். இந்த வெளித்தெரியும் பணவீக்கமும் அடிப்படை பணவீக்கமும் என்ன வித்தியாசம் என்றால், வெளித்தெரியும் பணவீக்கம் வெளிப்படை பணவீக்கம் என்பது ஒரு நாடொன்றுல வளமையாக தயாரிக்கப்படுகிற விலைச்சுட்டிகளின் ஊடாக அறியப்படக்கூடிய பணவீக்கம் தான் வெளிப்படை பணவீக்கம் என்று சொல்லுவோம். ஒரு நாட்டுல வளமையாக தயாரிக்கிற விலைச்சுட்டிகளின் ஊடாக அறியக்கூடிய பணவீக்கம். அப்ப பெரும்பாலும் நுகர்வோன் விலைச்சுட்டியின் மூலமோ அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியின் ஊடாகவோ அளவிடப்படுற பணவீக்கம் தான் நாங்க என்ன பணவீக்கம் என்று சொல்லுவாங்க? வெளித்தெரியும் பணவீக்கம் என்று சொல்லுவோம். அப்ப நுகர்வோன் விலைச்சுட்டன் சொல்லும் போது பிள்ளைகள் ஒன்று கொழும்பு நுகர்வோன் விலைச்சுட்டன் இல்லைன்னா தேசிய நுகர்வோன் விலைச்சுட்டன். நாடொன்றில் வளமையாக தயாரிக்கப்படுகிற விலைச்சுட்டிகளின் ஊடாக அறியக்கூடிய பணவீக்கம் தான் என்ன பணவீக்கம் சொல்லுவோம்? வெளித்தெரியும் பணவீக்கம். பெரும்பாலும் நுகர்வோன் விலைச்சுட்டன்கள் அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியின் ஊடாக அறியக்கூடிய பணவீக்கம் தான் அந்த வெளிப்படை பணவீக்கம், வெளித்தெரியும் பணவீக்கம். இந்த வெளித்தெரியும் பணவீக்கம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிறப்பு இருக்கு பிள்ளைகள். அடிக்கடி விலைத்தளம்பல்களுக்கு உள்ளாகிற உணவுப் பொருட்கள விலைகள், சக்தி வலுக்கள விலைகள்லாம் பெரும்பாலும் இந்த வெளிப்படை பணவீக்கத்துல உள்ளடங்கி இருக்கும். அப்ப அடிக்கடி விலைத்தளம்பல்களுக்கு உள்ளாகிற எரிபொருட்கள விலைகள், உணவுப் பொருட்கள விலைகள்லாம் உள்ளடங்கி இருக்கிறதுனால இந்த வெளிப்படை பணவீக்கம் எப்பவுமே ஒரு தீவிரமான ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன செய்யும்? உட்படும். தீவிரமான ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படும். ஏன்னு சொன்ன இந்த வெளிப்படை பணவீக்கத்துக்குள்ள எதுகள விலைகள் உள்ளடங்கி இருக்கும்? உணவுப் பொருட்கள விலைகள், சக்தி வலுக்கள விலைகள். இப்ப பாருங்க, இப்ப நம்ம நாட்டுல எரிபொருட்கள் விலையில முன்பு இருந்த விலையா இப்ப இருக்கு சொல்லுங்க? இல்ல, இப்ப இன்னொரு 12 ரூபா கூடியது. அவ்வாறுங்க அப்போ அதுகள விலையெல்லாம் அடிக்கடி ஏற்ற இறக்கங்களுக்கு உண்டாகும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகிற அந்த பொருட்கள் சேவைகள விலைகள்லாம் நாட்டின் நாணய அதிகாரிகள கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. சோ அதுகளை சென்ட்ரல் பேங்க்ல என்ன செய்யலாது? கண்ட்ரோல் பண்ண இயலாது. இப்ப மீண்டும் ஈரானும் சொல்லுங்க,
மீண்டும் அந்த ஏற்கனவே போர் போய்கிட்டு தெரியுமா, கொஞ்ச நாள் எல்லாம் போய் தெரியுமா, இப்ப திருப்பியும் மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாதா? நீங்க நாங்க தொடரும் ஆர முடியும், அதுதானே போங்க. சரி, மீண்டும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க, மீண்டும் திருப்பி வேலை செல்ல வேலை 600 700 போனாலும் போன ஒரு லிட்டர் பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும். அப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுகள் எல்லாமே மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட பொருட்கள விலை அதிகரிப்புல இதுல உள்ளடங்கி இருப்பதனால இது பெரும்பாலும் ஒரு தீவிர ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படுகிற ஒரு பணவீக்கமா. என்ன பணவீக்கம் இருக்கும்? வெளிப்படை பணவீக்கம். சரி, அப்ப இவ்வளவு ஒரு 3 விஷயம் பேசிருக்க. வெளிப்படை பணவீக்கம் சமம். வெளிப்படை பணவீக்கம்னா ஒரு நாடுண்டி வளமையாக தயாரிக்கப்படுகிற விலை சுட்டினூடாக அறியப்படுற பணவீக்கம் தான் வெளிப்படை பணவீக்கம். கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டன், அதமா நுகர்வோன் விலை சுட்டன் அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கிகளின் ஊடாக அறியக்கூடிய பணவீக்கம் வெளிப்படை பணவீக்கம். இந்த வெளிப்படை பணவீக்கத்துல பாத்தீங்கன்னா, அதிகமான ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகுகிற விலைத்தளமலுக்கு உள்ளாகிற உணவுப் பொருட்கள விலைகள், சக்தி வலுக்கள விலைகள், எரிபொருட்கள விலைகள்ல உள்ளடங்கி இருப்பதனால இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தளம்பலடைந்த ஒரு பணவீக்கமா இருக்கும் இந்த வெளிப்படை பணவீக்கம். இதுல உள்ளடங்குற பொருட்கள விலைகள் அதிகரிக்கிறதுலாம் சென்ட்ரல் பேங்க்ல கூட என்ன செய்யறது, கட்டுப்படுத்த முடியாது. நாணய அதிகாரிகளால் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு பணவீக்கம் தான் இந்த வெளித்தெரியும் பணவீக்கம். சரி, அப்படியே வாங்க அடிப்படை பணவீக்கம். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த அடிப்படை பணவீக்கத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த வெளிப்படை பணவீக்கம் தானே பிள்ளை, இதுல அடிக்கடி விலைத்தளம்பல்களுக்கு உள்ளாகிற பொருட்கள விலைகள் இருக்கு தானே, உணவுப் பொருட்கள விலைகள் இருக்கு, வேற சொன்னோம் சக்தி வலுக்கள விலைகள் இருக்கு தானே, அதுகளை எல்லாம் சீராக்கி அடிப்படுற பணவீக்கம் தான் என்ன பணவீக்கம்? அடிப்படை பணவீக்கம். பாருங்க, இப்ப எதுல இருந்து எதுக்கு வராங்க? வெளிப்படை பணவீக்கத்துல இருந்து அடிக்கடி விலைத்தளம்பல்களுக்கு உள்ளாகுகிற உணவுப் பொருட்கள விலைகள், சக்தி வலுக்கள விலைகள் என்பவற்றை சீராக்கி கணிப்பிடப்படுற பணவீக்கம் தான் என்ன பணவீக்கம்? அடிப்படை பணவீக்கம். அப்ப இதுல ஓரளவுக்கு அந்த விலைகள் எவ்வளவு உண்மையிலே கூடியிருக்கு என்பது அறியக்கூடியதா இருக்கும். இதுல என்னன்னா, இது தடாக குடும்பலை திடீர்னு கூடி நிற்கும். ஏன்னு சொன்னா இதுல அடிக்கடி விலைத்தளங்களுக்கு உள்ளடங்கி இருக்கும். அதை வச்சுக்கொண்டு ஒரு முடிவு எடுக்க இயலாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இலங்கை மக்களின் நாங்க பிறகு படிப்போம், தேர்ச்சி 11 வச்சு படிப்போம். தேசிய வறுமை கோடுன்னு ஒண்ணு படிப்பாங்க. தேசிய வறுமை கோடு, ஒரு நாட்டுல வாடுகிற சராசரி பிரஜை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை கொண்டு நடாத்துறதுக்கு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வருமானம் தேவை. இப்ப பிப்ரவரி மாதம் தேவையான வருமானத்தின் அளவா மே மாதம் இருந்திருக்கும் இல்ல. பிப்ரவரி மாதம் ஒரு மாதத்துக்கு 20,000 தேவைன்னா மேக்கு அதே 20,000 இருக்க போறது இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப இந்த 2 மாசமும் அடிக்கடி பொருட்கள் விலைகள்லாம் பாரிய அளவுக்கு தளம்பல் அடைஞ்சிருச்சு. பிப்ரவரி மாசம் 1 லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளவு புரிஞ்சு 292 ரூபா. ஒரு கற்பனை வச்சுக்கொள்ளுங்க ஒரு கதை. அப்போ ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் பிள்ளை ஒரு மாசத்துக்கு ஒரு 20 லிட்டர் தேவைப்படுச்சுன்னு சொன்னா, ஒரு மாசத்துக்கு இப்ப எனக்கெல்லாம் சாதாரண பிள்ளை ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது எனக்கு ஒரு கிழமைக்கு ஒரு 12 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும். அப்ப ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 48 ஒரு 50 லிட்டர் வச்சுக்கோங்க. இப்ப 50,000 பேருக்கு சரி 300 அப்படி கணக்கு வைங்க. அப்ப 300 அப்படி 50 எவ்வளவு வரும்? 15,000 ரூபாய் என்னத்துக்கு செலவாகுது? எரிபொருள். சரி, இதே நான் மயக்க கணிக்க போறேன்னு எவ்வளவு வரும்? இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? 410 ரூபா. அது இன்ட்டு 50 லிட்டர் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 20,000க்கு மேல வருது. அவ பாருங்க, விஷயம் என்னன்னா, இப்ப விலை கூடி இருக்குதான். இப்ப இந்த விலை கூண்டது உண்மையில நிரந்தரமா தற்காலிகமா? தற்காலிகமா. அப்ப இதை வச்சு கொண்டு முடிவெடுக்க இயலாது. இதுதான் மக்களுடைய வாழ்க்கை செலவு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க? அடிப்படை பணவீக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப உண்மையிலே மக்களுக்கு எவ்வளவு வாழ்க்கை செலவாகுது, ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுது, அப்ப அதெல்லாம் கணிச்சுக்கணும்னா அப்ப அடிக்கடி விலைத்தளம்பல்களுக்கு உள்ளாகுகிற உணவுப் பொருட்கள விலைகள், எரிபொருட்கள விலைகள் அதெல்லாம் நீக்கி அதெல்லாம் செம்மப்படுத்தி கணிப்பிடப்படுற பணவீக்கத்துக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? அடிப்படை பணவீக்கம் அல்லது மைய பணவீக்கம் என்று சொல்லி. அப்ப இலங்கையில அடிப்படை பணவீக்கம் மைய பணவீக்கம் கணிப்பிடுவது எவ்வாறுன்னு கேட்டா, இந்த வெளித்தெரியும் பணவீக்கத்துல இருந்து
அடிக்கடி விலைத்தளமல்களுக்கு உள்ளாகும். என்ன பிள்ளை? நிரம்பல் அதிர்ச்சிகளால விலைத்தளமலுக்கு உள்ளாகும். பருவகால மாற்றங்கள் காரணமாக விலைத்தளமலுக்கு உள்ளாகும். உலகத்தில் நடக்கிற போர்களால விலைத்தளமலுக்கு உள்ளாகிற சக்தி வலுக்கள விலைகள், உணவுப் பொருட்கள விலைகள்ல நீக்கிதான் என்ன கணிப்பிடப்படும் சொல்லுங்க? அடிப்படை பணவீக்கம் கணிப்பிடப்படும். இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ வெளித்தெரியும் பணவீக்கம், அடிப்படை பணவீக்கம் வேறுபாடு. அப்ப வெளித்தெரியும் பணவீக்கம் என்பது நாட்டுல வளமையாக தயாரிக்கிற விலை சுட்டிகளின் ஊடாக அறிய கிடைக்கிற பணவீக்கம். அது அடிக்கடி விலைத்தளமலுக்கு உள்ளாகுகிற உணவுப் பொருட்கள விலைகள், எரிபொருட்கள், சக்தி வலுக்கள விலைகள்லாம் உள்ளடங்கி இருப்பதனால் இந்த வெளித்தெரியும் பணவீக்கம் அடிக்கடி தீவிர ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படுகிற ஒரு பணவீக்கமா இருக்கும். கொழும்பு நுகர்வோன் விலை சுட்டல், உற்பத்தி ஆசை, மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்பவற்றின் ஊடாகத்தான் இந்த வெளித்தெரியும் பணவீக்கம் அளவிடப்படும். அடிப்படை பணவீக்கம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வெளித்தெரியும் பணவீக்கத்துல இருந்து அடிக்கடி விலை மாற்றங்களுக்கு விலைத்தளமலுக்கு உள்ளாகுகிற பொருட்கள் சேவைகள விலைகள் எல்லாம் சீராக்கி கணிப்பிடப்படுவதுதான் அடிப்படை பணவீக்கம், மைய பணவீக்கம். இலங்கையில் எவ்வாறு அடிப்படை பணவீக்கம், மைய பணவீக்கம் கணிப்பிடப்படும் போல இந்த வெளித்தெரியும் பணவீக்கத்திலிருந்து நிரம்பல் அதிர்ச்சிகளால, பருவகால மாற்றங்களால, உலக போர் நிலவரங்கள், கலவரங்களால அடிக்கடி விலைத்தளம்பல்களுக்கு உள்ளாகிற உணவுப் பொருட்கள விலைகள், சக்தி வலுக்கள விலைகள் நீக்கிதான் என்ன கணிப்பிடப்படும்? அடிப்படை பணவீக்கம் கணிப்பிடும். ஓகே, சரி. வெளிப்படை பணவீக்கம் தான் முதன்மை பணவீக்கம். மறுபெயர்கள் கவனமா. அடுத்து அடிப்படை பணவீக்கம், மைய பணவீக்கம், உள்ளார்ந்த பணவீக்கம். சரி, பரம்பரையில வெளிப்படை பணவீக்கம், முதன்மை பணவீக்கம். நாடொன்றில் ஒரு நாட்டில் வளமையாக கணிப்பிடப்படும் விலை சுற்றலின்படி உண்மையில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு வெளித்தெரியும் பணவீக்கம் என்று சொல்லுங்க. வளமையாக கணிப்பிடப்படுகிற விலை சுற்றலின்படி உண்மையில் ஏற்படுகிற அதிகரிப்பு வெளித்தெரியும் பணவீக்கம். நுகர்வோர் விலை சுட்டன் அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கியை பயன்படுத்தி வெளித்தெரியும் பணவீக்கத்தினை கணிப்பிடலாம். உணவு வகைகள் மற்றும் எரிபொருள் போன்ற வேறு சில அடிப்படை பொருட்கள விலைகள் தளமும் போது வெளித்தெரியும் பணவீக்கம் தீவிர ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படும் பிள்ளை. இவை பெரும்பாலும் நாணய அதிகாரிகளின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயங்களா இருக்கு. நாணய அதிகாரினா மத்திய வங்கி பிள்ளை, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயங்களா இருக்கு. அடிப்படை பணவீக்கம், மைய பணவீக்கம், உள்ளார்ந்த பணவீக்கம். வெளித்தெரியும் பணவீக்கத்திலிருந்து பிள்ளை, வெளிப்படை பணவீக்கத்திலிருந்து வெளிப்படை பணவீக்கத்தில் வெளிப்படை பணவீக்கத்தில் காணப்படுகின்ற வெளிப்படை பணவீக்கத்தில் காணப்படுகின்ற நிரம்பல் அதிர்ச்சிகள், நிர்வகிக்கப்படும் விலைகளிலான மாற்றங்கள் போன்ற தற்காலிக விலைத்தளம்பல்களை அகற்றும் பொருட்டு சில வகை பொருட்களின் விலைகளை நீக்கி கணிப்பிடப்படும் விலை சுட்டலின் போக்கு அடிப்படை பணவீக்கம் எனப்படும். இலங்கையில் உணவு மற்றும் எரிபொருட்களின் விலைகள், சக்தி வள விலைகள் அகற்றப்படுகின்றன. இவை பருவகால மாற்றங்கள், உலக நிரம்பல் அதிர்ச்சிகள் மற்றும் வானிலை மாற்றங்கள் என்பவற்றால் அடிக்கடி பாதிப்புகளுக்கு உள்ளாகும் தன்மை வாய்ந்தவை ஆகும். சரி, போதும். அது அவசியம் இல்லையா? நினைக்கிற பார்ட்மெண்ட் கேள்வி மட்டும் தான் இருக்கணும் பேலன்ஸ். சரி, நான் அதை ஒரு சின்ன ஒரு ஜூம் கிளாஸ் போட்டு பார்த்துடுவோம். 30ஆம் பக்கம் பாருங்க. இந்த 30ஆம் பக்கம் அது பணக்கொள்கையோட சம்பந்தப்பட்ட பணத்தையும் கொடுத்துருக்கேன். அது முன்ன அந்த இரட்டை கொள்கை வட்டி விதம் இருந்துச்சு, அதுக்கான கஷ்டம் தான். இப்போ அது அவசியம் இல்லை. சரி, இவ்வளவுதான் விஷயங்கள். நினைக்கிறேன் இப்ப இன்னும் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. அக்கௌண்ட்ஸ்ல காசு பாய்ச்சல் கூட்டு பார்ட் 2 முடிச்சாச்சு. அப்ப நாளைக்கு பார்ட் 1 கேள்வி செஞ்சிருவோம் காசு பாய்ச்சல் கூட்டு. சரி, அப்ப சனிக்கிழமை தேர்ச்சி 8 ஸ்டார், ஞாயிற்றுக்கிழமை அக்கௌண்ட்ஸ்ல
தேர்ச்சி 14 ஸ்டார்.